கேரளாவில் வந்து வியாபாரம் போயிட்டு வரேன், வந்து ரூபாயெல்லாம் எப்படி பறக்கும்படியை மீறி கொண்டு வந்துடுறியா? எங்கன்னே ரூபாயை கொண்டு வர? நீங்கள் வேற இந்த இருக்க தலைவாயூரம் போகிறதுக்கு முன்னாடி இடையில நம்ம ரெட்டகமாகிட்ட நடுவில் நின்று பிடிக்கிறாங்க. ராஜபாளையம் போகணும்னா ஊடால 2 இடத்துல பிடிக்கிறாங்க. அதை மீறிலாம் கொண்டு வரதுக்கு தைரியம்லாம் நமக்கு வராதுனே. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க, நம்ம ரூபாயை கொண்டு போய் அவங்க வீட்டில் தான் கொடுத்துட்டு போனோம். அதனால அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுண்ணே. எல்லா கணக்கும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுறது. வேற என்ன? இப்போ தேர்தல் வந்துட்டாலே வியாபாரிகளுக்கு சிக்கலாக தான் இருக்குது. என்ன வேணே? ஆமாண்ணே, வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லைண்ணே, பொதுமக்களுக்குமே ரொம்ப சிக்கல் தான். நகையை கொண்டு போய் ஒரு இதில் அடை வச்சு நம்ம வீட்டில் ஏதாவது வேலை பார்க்கலாம். இல்லை ஒரு கல்யாணம் வருது, இல்லை ஒரு சின்ன இதுக்காக ஒரு அமௌண்ட் 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டுலாம் வேலையை பார்க்க நினைக்க முடியாது. தேர்தல் முடியட்டும்னு சொல்லி தள்ளிப்பட வேண்டியிருக்கு. இவ்வளவு தூரம் இது வந்து தேர்தலே மக்கள் வெறுக்கிற அளவுக்கு ஒரு தொல்லையாக வந்து தான் நிற்குதுண்ணே இந்த பறக்கும்படையால். இந்த பறக்கும்படையை பாருங்கள், எந்த அரசியல் கட்சியாட்டும் மக்களுக்கு இவ்வளோ தூரம் சிக்கல் படுதாங்களே. ஒரு காய்கறி வியாபாரி, ஒரு எந்த வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு கிழங்கு கொண்டு போய் விற்கிறவங்க, எல்லா வகையிலையும் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை இல்லை கடையில் நிற்கிற ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா பயந்து போய் வாங்க வேண்டியிருக்கு. இந்த துன்பத்தை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் மேலே மக்கள் வெறுப்பாகிறாங்க அவனை. அதனால ரொம்ப சிக்கல் இது எந்த அரசியல் கட்சி தலைவராட்டம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, இவங்க தான் காசு கொடுக்குறாங்க. இவங்க காசு கொடுக்குறத தடுக்கிறதுக்கு தான் பறக்கும் படைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்குது. அப்போ அதை எதிர்த்து நம்ம பேசிட்டா நம்ம நாளைக்கு காசு கொடுக்கும்போது நம்மளை முதலாக தூக்கிடுவான்னு சொல்லி எந்த அரசியல் கட்சியும் அதை பேச மாட்டேங்குது. அப்ப அதை பேசுற ஒரே ஆள் யாரு? நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசுறாரு. மக்கள் இந்த படாத பாடு படுறாங்களே, தேர்தலே வெறுக்கிற அளவுக்கு இந்த பறக்கும் படை பண்ணுதே, அந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சிகள் மோசமா வச்சிருக்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒருத்தர் தான் அதை கோவப்பட்டு பேசுறாரு. என்னமோ இத மக்களுக்கு ஆதரவா எல்லா இடத்துல நிக்கிறது அண்ணன் சீமான் தான் நிக்கிறாரு. மக்களுக்கு என்னைக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியும், என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. அண்ணன் வந்து தெளிவா சொல்றாரு, இதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுன்னா இந்த என்ன சொல்ல விவசாயிகள். ஏன்னா பெரிய கார்பரேட் மாதிரி வச்சு ரன் பண்றவங்க வந்து அக்கௌண்ட்ல காசை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிருவான். சின்ன சின்ன வியாபாரி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நெல்லை கொண்டு போய் போட்டேன், எள்ளை கொண்டு போய் போட்டேன், ஒரு காய்கறி கொண்டு போய் போட்டேன், ஒரு வத்தலை கொண்டு போய் போட்டேன்னு போடுறாங்க பாருங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இந்த நிலைமை மாறணும்னா நேர்மைன்னு பேசுறவங்கள முதல்ல ஆதரிக்கிறதுக்கு மக்கள் தயாராகணும்னே. அது வரைக்கும் இந்த நிலைமை மாறாதுனே. சரி.